சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷப ராசியில் சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது ரிஷபராசி. காலபுருஷனுக்கு 2வது வீடு, சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு. விசுவாவசு ஆண்டு பொது பலன் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, மகர லக்னம், சுவாதி நட்சத்திரத்தில், துலாம் ராசியில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நவ கிரகங்களில் சூரியன் ராஜா, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி என 4 பொறுப்பு வைக்கிறார். இந்த வருஷம் மழை மரக்கால், ஒரு மரக்கால் மழையளவு உண்டு. நாடெங்கிலும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும். ஏரி, குளம், கிணறு, கொட்டைகளில், ஆறு, நதிகளில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடும். விவசாயம் செழிக்கும். சூரியன் 4 பொறுப்பு வைக்கும்போது இந்த வருஷம் அனல் காற்று வீசும். உக்கரத்தால் மனிதர்கள், விலங்குகளுக்கு புதிய நோய் நொடி வரும். தங்கம் விலை உயரும். விவசாய தானியங்கள், நவ தானியங்கள் விலை குறையும். உலகெங்கிலும் தெய்வ பக்தி, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். மக்கள் அதிகாரத்துடன் அனுசரிப்பு தன்மை இல்லாமல் இந்த விசுவாவசு ஆண்டு நடந்து கொள்வார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே குரு பகவானுக்கு ஜென்ம ராசியில் வரும்போது சாதகமில்லாத அமைப்பு. புதிதாக வியாபாரம், தொழில் தொடங்குறேன் அப்படின்னு புதிதாக எதையோ ஒன்று தொடங்கி அதன் வழியில் பணம் நஷ்டமடையக்கூடிய நிலை உண்டு. கட்டிட தொழிலாளர்களுக்கு, கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை சற்று உஷாராக இருக்கணும். ஜென்மத்திலே குருபகான் இருக்கும்போது அதிக பயணம், இடமாற்றம், சொந்த பந்த உறவுகள் வழியில் பகை, விரோதம் ஏற்படும். பணங்காசு செலவு ஆகும். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கோச்சாரத்திலே குருவுக்கு 2ஆம் இடம் உகந்த இடமாகும். 2ஆம் வீட்டிற்கு குரு வரும்போது செய்கின்ற தொழில், செய்கின்ற வேலை அனைத்திலும் நல்ல பணம், அதிக வருமானத்தை பெற்றுத்தரும். குடும்பஸ்தானத்திலே குரு அமரும்போது குடும்பத்தில் கூச்சல், குழப்பங்கள் குறையும். சொன்ன சொல்லு, கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். பழைய பாக்கி கடன் இருந்தால் கொடுத்து அடைக்கலாம். ஒரு சிலர் பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் பேங்கில் வாங்கி கடன் அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, வீடு, மனை, நிலம், வியாபாரம், திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியேட்டர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டு. மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாயிகள் பண்ணை வைக்கலாம். ஆடு, மாடு, கால்நடை, கோழி மூலம் அதிக வருமானம், பணம் சம்பாதிக்கலாம். 2ஆம் வீட்டிலே குரு வரும்போது பணம் சார்ந்த பிரச்சனை ரிஷபராசி என்பதற்கு நீங்கும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. பகையாளி, எதிரிகள் தொல்லை நீங்கும். தொழில் போட்டியெல்லாம் விலகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் கிடைக்கும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வராத பணம் கொடுத்த இடத்துல வரவேண்டிய பணம் இந்த கால நேரத்தில் வரும். இன்சூரன்ஸு, விபத்துகள் மூலம்
வர வேண்டிய பணம் வரும். 8ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழிலில் வந்து போட்டி பொறாமைகள் நீங்கும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் விருத்தி அடையும். வண்டி வாகனம் டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், கனரா வாகனங்கள், வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு 9வது வீட்டை குருபகான் வாரி செய்யும்போது நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். சொந்தமாக புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தொழிலுக்காக கனரா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 22ஆம் தேதி வரை சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தொழிற்ஸ்தானத்திலே தொழிற்ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் போது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புண்டு. கர்மஸ்தானத்திலே கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் வந்திருக்கும் போது குடும்பத்தில் வயதானவர்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள் இறந்து அவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் வந்து இடம் மாற்றம் ஏற்படும், இலாக்கா மாற்றம் ஏற்படும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்து செயல்பட வேண்டும். தாயாருக்கோ வீடோ வண்டி வாகனமோ நில சொத்து வழியில் ரிஷபராசிக்கு அதிகமாக வந்து செலவு செய்துகிட்டே இருக்கிற மாதிரி நிலை ஏற்படும். 10ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது உறவினர்கள் அல்லாதவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பண உதவியாக இருக்கலாம், தொழில் வேலை சார்ந்து உதவிகளாக இருக்கலாம். சொந்த பந்தம் அல்லாதவர்கள் மூலம் ரிஷபராசின்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மாசி மாதம் 22ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். காசு பணம் தாராளமாக போடுறோம். 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதும் 16ஆம் இடம் சனி வருவதும் ரிஷபராசிக்கு காசு பணத்தில் இந்த ஆண்டு குறைவு இருக்காது. விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும், மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே கேது பகவான் அமர்கிறார். கோச்சாரத்திலே 4ஆம் இடத்தில் கேது வருவது கேதுவுக்கு உகந்த இடம் கிடையாது. சுகஸ்தானத்திலே கேது வரும்போது சிலருக்கு வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வந்து கடுமையாக வரத்துக்கு வாய்ப்புண்டு. கட்டி, கொப்பளம், இரத்தம் சார்ந்த பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட நோய், கை காலில் பிப்பு, அரிப்பு, உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் ரிஷபராசி என்பதற்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு. நிலம் சொத்து வழியில் பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு வரலாம். 4ஆம் வீட்டிலே கேது வரும்போது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கேது வந்து ஞானக்காரகன், ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். திராவகம், கண்ணாடி, பெட்ரோல், பாதரச வியாபாரம் ரிஷபராசி என்பவர்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதிக பணத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டிலே கேது வரும்போது இந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியூரோ வெளிநாடோ தூரதேச பயணம் ரிஷபராசி என்பவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. வெளிநாடு பயணங்கள் வந்து பாதகத்தை ஏற்படுத்தும். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் ராகு சனியுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். ராகுவுக்கு 10ஆம் இடம் உகந்த இடம் கிடையாது. குடும்பத்தில் மூத்தவர்களிடம் சகோதர சகோதரிகள்
அண்ணன் அக்காவிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். சொத்து சார்ந்து கோர்ட்டு கேஸில் வழக்கு போடுற மாதிரி நிலை சில பேருக்கு ஏற்படும். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வராத நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 10வது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேரும்போது ரிஷபராசி என்பர்கள் பல வருடமாக சொத்து பாக பிரிவினை செய்ய முடியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் சொத்து பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். குரு புகானுடைய 9ஆம் பார்வை ராகு சனி புகான் மேல் விழும்போது அரசுக்கு புறம்பான வழியில் நீங்கள் வேலையோ தொழிலோ செய்யும்போது தண்டனை பெறக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். அரசுக்கு புறம்பான வழியில் வேலை செய்கிறது தொழில் செய்கிறத இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. உண்மையாக ஒழுக்கமாக நியாயமாக நம்பிக்கையாக தொழில் சார்ந்து ரிஷபராசி என்பர்கள் நடந்து கொள்ளும்போது உங்கள் கடும் உழைப்பிற்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம், அதிக பண வருவாயை நீங்கள் பார்க்கலாம். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி பிறகு ரிஷபராசி என்பதற்கு குரு பலன் வருகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் தடைப்பட்டு கொண்டிருந்து இதுவரை திருமணத்துக்கு வரன் பார்த்து வரன் செட் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இப்போ உடனே வரன் செட் ஆகும், உடனே திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். காசு பணம் தாராளமாக புரளும். ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி இந்த வருஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகிறது. இந்த வருஷம் ஆதாயம் கூடுதலாகவும் விரயம் குறைவாகவும் இருக்கிறது. ரிஷபராசி நண்பர்கள் தங்கம் வாங்கலாம், வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலம் சொத்து சேர்க்கையும் உண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.